الله أكبر الله أكبر الله أكبر لا. இந்த அசுரத்துப்பா எவ்வளவு லேட்டா தொழுகிறாரு. ஈதோட தொழுகை டக்கு டக்குன்னு 2 ரக்கா தானே டக்கு டக்குன்னு தொழுது விட்டு இவர் என்ன பண்ணிருக்கிறாரு. நம்ம ஜாலியா இருக்கலாம், படத்துக்கு போலாம். ஆமாடா டேய், எவ்வளவு படம் வந்திருக்குதுன்றாங்க இந்த ரமலான் மாசத்து தொழு. ஐயோ, நான் வேற படத்துல நான் விட்டுட்டேன். நீ டவுன்லோட் பண்றேன் லிங்க் எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருன்னா வா. என்னப்பா என்னென்னவோ பேசிட்டாரியாப்பா நீ? ஆமாப்பா, ரமலான முடிஞ்சிச்சு, ஈதோட தொழுகை முடிஞ்சிச்சு. செப்பலா மோதினாரு நீயும் சண்டை போட்டிப்பீங்களப்பா. நான் முதல்ல நீங்கள் நீ முதல்ல சொல்லிட்டு அவ்வளவுதான். 1 மாசம் முடிஞ்சிச்சுன்ற. ஆமா, 1 மாசம் அவளே ஆயிட்டுன்னு நினைச்சிட்டாப்பா. 1 மாசம் வரையும் ஆகலையாப்பா. அதுக்கப்புறம் நம்ம விட்டு கொடுக்கணும்ல. நீங்களா தொழுதுங்க, நம்ம ஒண்ணும் பிரச்சனை. இதோட அத்த ஜும்மா தான். இருக்கு, ஒரே நிமிஷம் தலை வேற நம்ம சின்ன இருக்குது. தனியுமே நீ பேசுனது எல்லாம் நல்லா உள்ள கேக்குதுப்பா. பாருங்க, நம்ம இன்னைக்கு அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ரம்ஜான் மாசம் முடிஞ்சா நம்முடைய எல்லா விஷயமும் முடிஞ்சு, தொழுகை, குரான் ஓதுறது எல்லாத்தையும் நம்ம ஏற கட்டிடலாம். அடுத்து நம்ம என்ன செய்யலாம், அடுத்த வருஷம் நம்ம ஆரம்பிக்கலான்ட்டு. இல்லப்பா, நம்ம தப்பா புரிஞ்சிருக்கோம். விஷயம் என்னன்னு சொன்னா, ரமதானுடைய மாதம் வருவது எதுக்குன்னு சொன்னா, அந்த 1 மாத காலம் நம்ம எவ்வளவு இபாதத்துகள் அமல் செய்யறோமோ அந்த 1 மாதத்தினுடைய அந்த பயிற்சி எடுத்து மீதமுள்ள 11 மாதங்கள்ல என்ன செய்யணும், நம்ம செயல்படுத்துறதுக்கு தான் அது பயிற்சி காலம், அது ட்ரைனிங் டைம். அது அந்த நேரத்துல மட்டும் நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு மீதமுள்ள நேரத்துல நம்ம இஷ்டத்துக்கு இருக்குது என்பது அது சரியில்லைப்பா. ரமதானுடைய மாதம் வந்தது அதுக்கும் கிடையாது, நம்மை பக்குவப்படுத்துவதற்கு, நம்மை இரையச்சம் உடையவர்களாக மாற்றுவதற்கு தான் இந்த ரம்ஜானுடைய மாதம் வந்திருக்கு. தம்பிங்களா, என்ன செய்ய, நீங்க இதோட நம்முடைய வேலை முடிஞ்சு மட்டும் நீங்க என்ன நினைச்சிடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க எல்லாம் எப்படி ரமதானுடைய மாதத்துல 5 நேர தொழுகை, தராவி தொழுகை, குரான் ஓதுறது, திக்ர் செய்யறது, அப்படி ஒழுக்கமா இருக்கிறது, பார்வையை பேணுவது, இப்படி எல்லாம் நம்ம இருந்தோமோ அதே மாதிரிதான் மீதமுள்ள 11 மாத காலத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்யணும், அமல் செய்யணும். எல்லாம் செய்யலாங்களா? நீங்க எல்லாம் முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அனைவருக்கும் ஈத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவர்களும் எல்லா வளமும் எல்லா நலமுடன் வாழ வல்ல இறைவனை ஆசிக்கிறோம். எங்கள் சேனலை அனைவரும் பாருங்கள், அனைவர்களும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.